eye. அது டெல்லி கண்ணோய் என்று கேட்டதில்லை. You never heard of Hyderabad eye. ஹைதராபாத் கண்ணோய் என்று கேட்டதில்லை. You never heard about USA eye. USA கண்ணோய் என்று கேட்டதில்லை. Only Madras eye. அது சென்னை கண்ணோய் என்று மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். So in this region. ஆக இந்த பகுதியில், But when the COVID-19 came, ஆனால் கோவிட்-19 தாண்டவம் ஆடிய போது, it was a global disease. உலகளாவிய நோயாய் இருந்தது. So scientists call it pandemic. அதனால் விஞ்ஞானிகள் அதை பெருந்தொற்று என்றார்கள். Now I want to tell you one thing. ஒன்றை சொல்ல வேண்டும். Why this disease became a global event? இந்த நோய் ஏன் உலகையே பாதித்த ஒரு நிகழ்வாய் மாறிற்று? That was a time that started something. அது ஏதோ ஒரு காரியத்தை துவக்கிவிட்ட ஒரு காலமாய் அமைந்தது. From then onwards, அன்று முதற்கொண்டு anything that will happen will be a global event. எது நடந்தாலும் உலகளாவிய சம்பவமாகத்தான் அமையும். Whether the devil does it or God does it, பிசாசு அதை செய்தாலும் சரி, தேவனே அதை அரங்கேற்றினாலும் சரி, it will be a global event. அது உலகளாவிய சம்பவமாகத்தான் இருக்கும். So when God does it, ஆகவே தேவன் அதை செய்யும் போது it will be a global revival. அது உலகளாவிய எழுப்புதலாகத்தான் அமையும். No more in one region. இது இனி ஒரு பகுதியில் என்று மட்டும் இராது. No more just in Tamil Nadu. வெறும் தமிழ்நாட்டில் என்று மட்டும் அமையாது. But all India revival. அகில இந்திய எழுப்புதலாய் இருக்கும். All over the world revival. உலகம் முழுவதும் உள்ள எழுப்புதலாய் இருக்கும். So in the same manner, அதுபோலவே தான் a great time of testing is coming. ஒரு மிக பெரிதான அளவிலான சோதனை காலம் வருகிறது. So the word of the Lord that came to me was this. எனக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை இதுதான். Warn my people. என் ஜனங்களை எச்சரியும். The spirit of serpent is coming. சர்ப்பத்தின் ஆவி வருகிறது. Warn my people. என் ஜனங்களை எச்சரியும். The serpent spirit is coming. சர்ப்பத்தின் ஆவி வரப்போகிறது. So what does the word serpent mean? சர்ப்பம் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? Deception. வஞ்சகம். Serpent means deception. சர்ப்பம் என்றாலே வஞ்சகத்தை குறிக்கும். So a deception is going to come all over the world. ஆகவே உலகம் முழுவதும் ஒரு கொடிய வஞ்சகம் வரப்போகிறது. So write these two words. இந்த இரண்டு வார்த்தைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Global deception. உலகளாவிய வஞ்சகம். Don't forget these two words. இரண்டு வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள். Not just a local deception. வெறும் உள்ளூரில் ஒரு வஞ்சகம் மட்டுமல்ல. A global deception is coming. உலகளாவிய வஞ்சகம் வரப்போகிறது. Last year in the month of June, கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் we were in Israel to conduct our annual prophetic conference there. வருடாந்திர தீர்க்கதரிசன மாநாட்டை நடத்தும்படி இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தோம். So on the 14th day of the month of June, ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று I saw this spirit of deception. இந்த வஞ்சகத்தின் ஆவியை நான் பார்த்தேன். As I was praying, I saw this spirit, serpent spirit. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சர்ப்பத்தின் ஆவியை பார்த்தேன். It was a very large and heavy black cobra. அது ஒரு மிக நீண்ட கொடூரமான கருநாகமாய் இருந்தது. I saw it in one corner of a room. ஒரு அறையின் மூலையில் அதை பார்த்தேன். Coiled around அப்படியே சுருண்டு கொண்டு and was sitting very comfortably, ரொம்ப வசதியாய் அமர்ந்திருந்தது. as if waiting for its time. தன் நேரத்துக்காய் காத்து கொண்டிருப்பது போல் இருந்தது. And the size of its body was very big. அதனுடைய உடல் அளவு மிகவும் பெரிதாய் இருந்தது. Not the ordinary size of a cobra. சாதாரணமான ஒரு நாகப்பாம்பின் அளவில் அல்ல. And then when it saw me, அது என்னை கண்டவுடனே it lifted up its head like how cobras lift up their heads. பொதுவாக நாகங்கள் தங்கள் தலையை உயர்த்துவது போல் படம் எடுப்பது போல் உயர்ந்து நின்றது. And it started hissing. அது இரைக்க ஆரம்பித்தது. Then after this vision, இந்த தரிசனத்துக்கு பின்பு as I was pondering about it, அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது I came to know a scripture in the Holy Bible. பரிசுத்த வேதத்தின் ஒரு வாக்கியத்தை அறிந்து கொண்டேன். So I asked you to turn your Bibles with me to the book of 1 Timothy chapter 4. ஆகவே உங்களுடைய வேதத்தை என்னோடு கூட 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Don't forget this scripture. இந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். 1 Timothy chapter 4 verse 1. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். Now the Spirit expressly says that in the latter times some will depart from the faith, giving heed to deceiving spirits and doctrines of demons. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே
மனசாட்சியில் சூடுண்ட பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். As I was reading this scripture, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது the Holy Spirit is giving me some understanding பரிசுத்த ஆவியானவர் சில புரிந்து கொள்ளுதல்களை எனக்குள் உணர்த்துவிக்கிறார். concerning why the serpent that I saw in the vision was very large. நான் கண்ட தரிசனத்தில் அந்த சர்ப்பம் ஏன் மிகவும் பெரிதாயிருப்பதற்கான காரணம் இதுதான் என்கிறார். Now look at this scripture. இந்த ஒரு வசனத்தை பாருங்கள். It says that deceiving spirits. வஞ்சிக்கிற ஆவிகள் என்று பார்க்கிறோம். So it's not one spirit. ஆக இது ஒரு ஆவி இல்லை, It's spirits. அது ஆவிகள். So the serpent that I saw, which was very huge, மிகவும் பெரிதாய் இருக்கிறதாக நான் கண்ட அந்த சர்ப்பம் was pregnant with many serpents inside it. அநேக சர்ப்ப பாம்புகளை தனக்குள்ளாக கொண்டிருந்த கற்பமாயிருந்தது. So to effect a global deception, உலகளாவிய வஞ்சகத்தின் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் there are many serpents inside that large cobra. அதற்காகத்தான் அந்த பெரிய கருநாகத்துக்குள்ளே கருநாக குட்டிகள் ஏராளமாய் இருந்தன. My dearly beloved brothers and sisters, sons and daughters, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, I feel a great stirring in my spirit to tell you this. இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என் ஆவிக்குள் பலமான ஏவுதலை உணர்கிறேன். Do not take these things lightly, இவைகளை லேசாய் மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். because a great deception is going to come all over the world. ஏனென்றால் உலகம் முழுவதும் மிக கொடிய பெரிய வஞ்சகம் தலைவிரித்தாட போகிறது. All over the world, not only in the non-believing world, உலகம் முழுவதும் என்றால் தேவனை விசுவாசியாத உலக அரங்கில் மாத்திரம் அல்ல, but also inside the churches. திருச்சபைகளுக்குள்ளும் இது வரும். So which means all of us will be affected. அப்படி என்றால் நாம் அனைவரும் பாதிக்கப்படுவோம் என்றுதான் அர்த்தம். So every pastor, every minister of God must be careful to know about this spirit. ஆகவே ஒவ்வொரு போதகரும் தேவனுடைய ஊழியரும் இந்த ஆவியை குறித்து அறிந்து கொள்வதில் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். In the coming days I will teach more about this serpent spirit on Angel TV. இனிவரும் நாட்களில் இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து ஏஞ்சல் தொலைக்காட்சியில் நான் அதிகமாய் போதிப்பேன். But be careful of this serpent spirit. ஆனாலும் இந்த சர்ப்பத்தின் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். Now this serpent is not something new. இந்த சர்ப்பம் புதிதான ஒன்று அல்ல. It has been around since the time of creation in the Garden of Eden. சிருஷ்டிப்பின் நாள் துவங்கி ஏதேல் தோட்டம் முதற்கொண்டே இந்த சர்ப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. Revelation chapter 12 verse 9, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், chapter 20 verse 2, 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். these two scriptures calls the serpent an old serpent. இந்த இரண்டு வசனங்களும் இந்த சர்ப்பத்தை பழைய பாம்பு என்று சொல்லுகிறது. Why called old serpent? ஏன் இது பழைய பாம்பு என்று அழைக்கப்பட வேண்டும்? Because it had its origin in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே அது தன்னுடைய ஆதி மூலத்தை கண்டபடியால் தானே. In Genesis chapter 3 verse 1 we read, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறோம், Satan entered into a serpent. சாத்தான் ஒரு சர்ப்பத்துக்குள் புகுந்தான். And it was a serpent that talked with Eve. சர்ப்பம்தான் ஏவாளோடு நயமாய் பேசியது. A few days ago, one of my staff came and told me about a problem she was facing. சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய ஊழியர் சகோதரி ஒருத்தி தான் சந்திக்கிற பிரச்சனை இடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். This dear daughter had committed her life to serve God as a single person. இந்த அன்பு மகள் தனி ஒருவராகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தன் வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்திருக்கிறவர்கள். So from the year 1994 she remains single unto the Lord. 94ஆம் ஆண்டு முதற்கொண்டு கர்த்தருக்காக திருமணமாகாமல் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Even though her parents tried to find many proposals for her, பெற்றோர்கள் எத்தனையோ திருமண வரன்களை அவர்களுக்கு கொண்டு வர முயன்ற போதிலும் கூட, but the Lord told her very clearly, கர்த்தர் மிக தெளிவாக அவர்களிடம் சொல்லிவிட்டார், I am calling you as my bride. என் மணவாட்டியாக நான் உன்னை அழைக்கிறேன். So dedicate your life to me. உன் வாழ்க்கை எனக்கு பிரதிஷ்டை செய்துவிடு. So she obeyed and she dedicated her life to the Lord. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்து விட்டார்கள். So now she is about in her late 50s. இப்பொழுது தன்னுடைய 50 வயதை கடந்த நிலையில் இருக்கிறார்கள். Just a few days ago, one young man who used to come to our meetings, சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய கூட்டத்துக்கு ஒரு வழக்கமாய் வரும் ஒரு வாலிபன் sent her a text message. அவர்களுக்கு ஒரு சிறு செய்தி அனுப்பி இருக்கிறார்.
And that young man is a married man. அந்த வாலிபன் திருமணமானவர். So he sent a text message describing how beautiful she looks like. அவர்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள் என்று வர்ணித்து அந்த வாலிபன் செய்தி அனுப்பி இருக்கிறார். How sexy her body looks like. அவருடைய சரீரம் எவ்வளவு கவர்ச்சியாய் இருக்கிறது என்ற செய்தி. Even describe all her body parts. உடல் அங்கங்களையும் வர்ணித்து இருக்கிறார். He said, I wish I could get closer to you. உங்களை நெருங்கி வந்தால் நன்றாயிருக்குமே என்று விரும்புகிறேன் என்றாராம். And this young woman was disturbed by that message. இந்த இளம் பெண் அந்த செய்தியினால் சற்று உள்ளுக்குள்ளாக கலனமடைந்திருக்கிறார்கள். And after getting the message, she blocked that brother from further sending any message. அந்த செய்தியை பெற்ற பின்பு இனி அவர் செய்தி அனுப்பக்கூடாதபடி அவரை தடுத்து விட்டார்கள். So I told her, okay, we'll pray and be careful. ஜெபிப்போம், கவனமாயிருப்போம் என்றேன். But that night as I was praying, ஆனால் அந்த இரவு நான் ஜெபிக்கும் போது the Holy Spirit showed me, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார், it was the devil that was speaking through that boy to this girl. பொல்லாத பிசாசுதான் அந்த வாலிபன் மூலம் இந்த பெண்ணோடு பேசுகிறான். What is the purpose? நோக்கம் என்ன? To entice, வசியம் பண்ணி மயக்கி விட வேண்டும், to deceive. வஞ்சித்து விட வேண்டும். That's what the devil did to Eve. அதைத்தான் பிசாசு ஏவாளுக்கும் செய்தான். In Genesis chapter 3 verse 1, the first part we read like this. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதியில் இப்படி படிக்கிறோம். The serpent was more cunning than any beast in the garden that God had made. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின தோட்டத்தின் சகல மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாய் இருந்தது. The word cunning has two meanings. தந்திரம் என்ற அந்த வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்குங்க. One is a negative meaning, one is a positive meaning. ஒன்று எதிர்மறையான அர்த்தத்தை உடையது, மற்றொன்று சாத்தியமான அர்த்தத்தை உடையது. Negative is a very bad meaning. எதிர்மறையான அர்த்தம் மிகவும் மோசமானது. But the positive meaning of cunning is, ஆனால் தந்திரம் எடுத்து எம்பும் சாத்தியபூர்வமான அர்த்தம் என்னவென்றால் wise, ஞானமாயிருப்பது, very prudent, மிகவும் விவேகமாய் இருப்பது. So that is a positive meaning. அது சாத்தியபூர்வமான அர்த்தத்தை உடையது. So which means, அப்படி என்றால் when God originally created the serpent, தேவன் ஆரம்பத்தில் சர்ப்பத்தை சிருஷ்டித்த போது it was filled with wisdom. அது ஞானத்தால் நிறைந்திருந்தது. It was a very prudent animal. அது ஒரு விவேகம் நிறைந்த மிருக ஜீவனாய் இருந்தது. So the devil entered into this serpent, பிசாசு இந்த சர்ப்பத்துக்குள் குடி புகுந்ததினால், and turned the good qualities into bad qualities. அந்த சர்ப்பத்தின் நற்பண்பாய் இருந்ததை மிகவும் மோசமான கேடானதாக்கி விட்டான். So listen everybody, எல்லாரும் கவனியுங்கள். when you yield yourself to God, தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது the Holy Spirit comes upon you பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிறார் and enhances the good in you. உங்களுக்குள் இருக்கிற நற்பண்புகளை மேம்படுத்தி சிறப்பிக்கிறார். But when you yield yourself to the devil, ஆனால் பிசாசுக்கு உங்களை நீங்கள் கையளிக்கையில் Satan comes inside you சாத்தான் உங்களுக்குள் குடியேறுகிறான் and takes the negative aspect எதிர்மறையான அம்சங்களை உட்புகுத்துவான் and make you an evil person. உங்களை பொல்லாத துஷ்டர்களாக்கி விடுவான். So that is the work of this serpent spirit. அதுவே இந்த சர்ப்பத்தின் ஆவியின் கிரியையாகும். And the serpent insights, சர்ப்பம் எதை உட்புகுத்தி உமிழும் என்றால், insight means urges, நமக்குள்ளாக ஒரு பலமான ஏவுதலை கொடுக்கும் தூண்டுதல். அது like something like pushes you, உங்களை தூக்கி தட்டி தள்ளி விடுவதை போன்ற ஒரு செயல். feel an urge to do something. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் பலமாய் உங்களுக்குள் தூண்டுதலாய் எழும்பும். So that is another work that the devil does. அது பிசாசு செய்யும் மற்றொரு துர்க்கிரியையாகும். Because it is cunning, அது தந்திரம் உள்ளதாய் இருக்கிறபடியால் it will incite you, அது உங்களுக்குள்ளாக பல காரியங்களை தூவமிட்டுக் கொண்டே இருக்கும். it will urge you, உங்களை பலமாய் தூண்டிவிடும். come on, do that, இதை செய், do that, அதை செய், அதை செய். it will urge you. அது உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். Thirdly, மூன்றாவதாக, the serpent spirit will persuade you, இந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை விடாமல் நச்சரித்துக் கொண்டே இருக்கும். entices. உங்களை நயமாய் வசீகரிக்கும். Many years ago, I read the story about one pastor in the US. பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்த ஒரு போதகரை குறித்த ஒரு சாட்சியை படித்தேன். And God showed him about one pastor's wife.
ஒரு போதகருடைய மனைவியை குறித்து தேவன் இவருக்கு காண்பித்திருக்கிறார். The pastor's wife was a very beautiful woman. அந்த போதகரின் மனைவி மிகவும் அழகான ஒரு பெண்மணி. And both the pastor and the wife dedicated themselves to serve God. போதகரும் அவருடைய துணைவியார் இருவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய தங்களை பிரதிஷ்டை செய்து அர்ப்பணித்தவர்கள். So they felt directed by God to go to one small town to start a church. ஒரு சபையை ஆரம்பிக்க ஒரு சிறிய சபைக்கு போக வேண்டும் என்று இருவரும் தேவனால் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். And because it is a small town, அது ஒரு சிறிய ஊராக இருந்தபடியால் not many people were coming to the church. அநேகர் அந்த சபைக்கு வரவில்லை. So not much offerings they could get. அதிகமான காணிக்கை அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. So they could not eat a decent 3 meals every day. ஒவ்வொரு நாளும் கண்ணியமான 3 வேளை உணவு அவர்களால் சாப்பிட முயலவில்லை. But the pastor and his wife did not complain. ஆனால் அந்த போதகரின் மனைவியார் அதை குறித்து முறுமுறுத்து குறை சொல்லவில்லை. Joyfully they served the Lord. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். One day, ஒரு நாள் when the pastor's wife was combing her hair in front of the mirror. கண்ணாடிக்கு முன்பு நின்று அந்த போதகருடைய மனைவி தலைவாரி கொண்டிருந்த போது, Now remember, ஞாபகம் வச்சுக்கிடுங்க, this pastor's wife is a very beautiful woman. அந்த போதகருடைய மனைவி மிகவும் அழகான ஒரு பெண்மணி. Some thoughts came to her mind. அவர்கள் மனதுக்குள் சில சிந்தனைகள் எண்ணங்கள் தோன்றின. You are so beautiful. இவ்வளவு அழகா இருக்கிறாயே, Look at your eyes. உன் கண்களை பார். It's like the moon come into your eyes. ஏதோ நிலவே உன் கண்ணுக்குள் வந்து விட்டது போல் இருக்கிறதே. Look at your nose. உன் மூக்கை பார். Look at your cheeks. உன் கன்னங்களை பார். They are full of roses. அப்படியே ரோஜா மலர் போல் இருக்கிறதே. These thoughts were coming in her mind. இந்த எண்ணங்கள் அந்த போதகருடைய மனைவியின் மனதுக்குள் அலைமோதுகின்றன. But the pastor in the vision saw differently. ஆனால் அந்த போதகர் தரிசனத்தில் வித்தியாசமாய் பார்க்கிறார். A small spirit like a monkey, ஒரு குரங்கை போன்ற சிறிய ஆவி ஒன்று it sat on her shoulder. அந்த சகோதரின் தோளின் மேல் உட்கார்ந்து கொண்டு